பைப்பிங் வைக்கிறதுக்கு இனி நீங்கள் கஷ்டமாக ஃபீல் பண்ண வேண்டியதே இல்லை. லைனிங் மெட்டீரியல், மெயின் மெட்டீரியல் ரெண்டுத்துக்கும் இடையில கன்சீலாக எப்படி பைப்பிங் ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பைப்பிங் மெத்தட் 4. ஸோ ரெடி பண்ணியிருக்க பைப்பிங் கார்டு எடுத்துக்கோங்க. மெயின் மெட்டீரியலுக்கும் லைனிங்க்கும் இடையில தான் இந்த பைப்பிங் வந்து நம்மளுக்கு ஸ்டிச் பண்ண போகிறோம். லைனிங் பீஸோடைய எட்ஜஸில் இந்த மாதிரி பைப்பிங் கார்டோடைய பீஸை வச்சு நம்ம 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இடையில குட்டி குட்டி நாச்சஸ் கொடுத்து இதை டர்ன் பண்ணும்பொழுது அந்த கர்வ்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக வந்து நமக்கு டர்ன் ஆகும். ஸோ ஒன் ஸ்டிச் பண்ண பிறகு இப்போது லைனிங் பீஸுக்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் இடையில இந்த பைப்பிங் இருக்க மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு இப்போ ஆல்ரெடி போட்டிருக்கிற அந்த ஸ்டிச்சஸ் மேலே நம்ம சிங்கிள் ஃபூட்டரை யூஸ் பண்ணி பைப்பிங் கார்டு பக்கத்துலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கை கரெக்டாக நம்ம லைனிங் ஃபேப்ரிக் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்து டர்ன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த பைப்பிங் கார்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் ஃபேப்ரிக் அந்த லைனிங் ஃபேப்ரிக்கு இடையில வந்து பிளேஸ் ஆகிருக்கும். அட் த சேம் டைம் எந்த ஸ்டிச்சஸுமே வெளியில் தெரியாத மாதிரி கன்சீல்டாக இருக்கும். ஸோ கன்சீல்டாக உங்களுக்கு இந்த மாதிரி பைப்பிங் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆஃப்லைன் கோர்சஸ் வந்து அட்மிஷன் போயிட்டு இருக்குது. நீங்கள் சிங்கிள் கோர்சஸாகவும் எடுத்துக்கலாம், இல்லை டிப்ளமா கோர்சஸும் எடுக்கலாம். ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் வித் திஸ் நம்பர்.